ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக ஒரு நைட் அவுட் போகிறோம். ஆக்சுவலாக டெலிவரிக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லியோனோட சேர்ந்து நைட் அவுட் வந்து கிளம்பியிருக்கோம். சும்மா போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே டெசர்ட் மாதிரி ஸ்வீட் எதனா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் போயிருந்தோம். லியோனும் இப்போலாம் வெளியில் போனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா லைட்ஸ்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சுக்குபாயில் போய்ட்டு கொஞ்சமாக பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா அது பக்கத்துலேயே வந்து 48 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ஒரு குட்டி டெசர்ட் ஷாப் இருக்குது அண்ணா நகரில். அங்கே வந்து ஒரு ப்ரௌனி கேக் வாங்கி நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நிறைய பேர் என்கிட்ட உங்களோட பெல்லி ஃபேட் எப்படி கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அங்கே பாருங்கள், எனக்கு இன்னுமே வந்து இருக்குது, ஃபுல்லாகவே கம்மி ஆகலை. நான் போடுற ட்ரெஸ்ஸஸ்னால உங்களுக்கு வந்து அவ்வளோவா அதில் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து பெல்லி ஃபேட் ஃபுல்லாகவே வந்து ரெடியூஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த்துக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு. அப்புறமா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக கம்மியாகிட்டு வருது. நீங்கள் அதை கம்மி பண்ணணுன்ட்டுன்னு இவ்வளோ சீக்கிரமாக வந்து எதுவுமே மெனக்கெட்டு பண்ணாதீங்க. நம்ம பேபிக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறோம், நம்மளும் நல்லா சாப்பிட்டா தான் நம்மளுக்கும் சத்து இருக்கும். அதனால வந்து சாப்பிட்றத கம்மி பண்ணிவிட்டு வெயிட்டு குறைக்கணும், இது குறைக்கணும் அது மாதிரி ரிஸ்க்லாம் எதுவும் எடுக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுங்கள். கொஞ்சம் செக்ஷன் பண்ண ரணம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி கொஞ்சம் பாடி வந்து நார்மல் ஆகிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், டயட் எடுக்கிறதாகட்டும், அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உடம்பை குறைச்சிக்கலாம். நிறைய பேர் பெல்லி ஃபேட் கம்மியாகணும் அப்படின்றதுனால சாப்பிடாம டயட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து கம்மியாகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நல்லா சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணி பண்ணலாமா வேணாமான்ட்டுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.